நல்வரவு. நீங்கள் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி வந்து தக்காளி சோறும் தங்க முட்டையும். அது என்ன தங்க முட்டை? இந்த வீடியோ பார்க்குறதுக்கு என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் செஞ்சு பார்த்தீங்கன்னா தங்கத்தை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். தக்காளி சாதம் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக கிடையாது. வழக்கமாக நீங்கள் எல்லோரும் செய்கிறபடி தான் செஞ்சுருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் அது என்னது தக்காளி வெங்காயம் போட்டு முட்டைக்கு தங்க முட்டை செய்கிறதுக்கு முட்டையை வேக வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெயை ஊற்றி அதில் மிளகாத்தூள், அப்புறம் இப்போ மஞ்சத்தூள் போடுறேன், அப்புறம் மிளகுத்தூள், உப்பு, அப்புறம் கலருக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் அதுவும் போட்டு கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ நாள் போட்டுக்கலாம். அது அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி சாப்பிடும்போது நல்லா முறுமுறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி போடுறியம்மா கறி தங்க முட்டை கருகின முட்டை ஆயிராதுன்னு நினைப்பீங்க. ஆனால் சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க, கருகாது. இப்போ அந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ முட்டையை வேக வச்ச முட்டையை தோலை உரித்து பாதியாக வெட்டி எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் இருந்தால் போதும். அந்த மசாலா நல்லா கோட்டிங் உள்ளே ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பி மல்லாக்கு படுக்கு போட்டு விட்டத்தை பார்க்க வைக்க வேண்டியதான். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நிமிஷம் 2 மினிட்ஸில் சாப்பாடு ரெடி ஆயிரும். ஆமாம். இப்போ வந்து அதை வந்து தயிர் வெங்காயத்தோட சர்வ் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்காட்டாலும் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆயிரப்போகுது, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.